ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது டாப் 10 ஃபார்மசி காலேஜஸ் இன் தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். அது என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா என்ஏஆர்எஃப் ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025 ஃபார்மசி காலேஜஸ் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் எந்தெந்த காலேஜஸில் வந்திருக்கு ஓகேங்களா. இந்த என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் இருந்து ஓகேங்களா 100 ரேங்கிங்கில் ஒரு டோட்டலாக ஒரு 11 காலேஜஸ் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்திருக்கு. அந்த 11 காலேஜஸ் வந்து என்னென்ன அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ஏஆர்எஃப் ரேங்கிங் 2025 எங்களை ஃபார்மசிக்கான உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 காலேஜஸ் வந்து இருக்கு. இந்த 11 காலேஜஸில் உங்களுக்கு 99th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலம்ல இருக்கிற விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஓகேங்களா. ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 41.55 வந்து என்ஏஆர்எஃப் ஸ்கோர் வந்து வந்திருக்கு. 99th ரேங்க்ல இருக்கிறாங்க விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சரிங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிற அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஓகேங்களா. உங்களுக்கு என்ஏஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 42.15 இருந்திருக்கு. 96th ரேங்க் அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. அடுத்து 94ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கிற காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஓகேங்களா. இதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 42.34. 94th ரேங்க்ல இருக்கு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். தென் அடுத்து 77th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44.20 இருந்திருக்கு. 77th ரேங்க்ல இருக்கு நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46.96. 65th ரேங்க்ல இருக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. தென் 61th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்க வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்ட் ஸ்டடீஸ் ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49.03. 61th ரேங்க்ல இருக்கு வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். தென் 42nd ரேங்க்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நகர் அதாவது சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓகேங்களா. என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 54.68. 42nd ரேங்க்ல இருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி. தென் 36th ரேங்க் 36th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னையில் இருக்கு. உங்களுக்கு என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55.99 வந்து என்ஆர்எஃப் ஸ்கோர் வந்திருக்கு. 36th ரேங்க்ல இருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சரிங்களா. அடுத்து 14th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68.39. 14th ரேங்க்ல இருக்கு அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். தென் 10th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70.84. 10th ரேங்க்ல இருக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தென் 4th பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டியில் இருக்க ஜேஎஸ்எஃப் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 76.14. இதில் 4th ரேங்க்ல இருக்கு ஜேஎஸ்எஃப் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சரிங்களா. இந்த 11 காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்ல டாப் 100ல இருக்கிற காலேஜஸ் இதுதான். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பேண்ட்லயே உங்களுக்கு காலேஜஸ் வந்து இருக்கு. இல்ல பேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிஎஸ் அப்துல் ரகுமான் கிரசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்கு. இது பேண்ட்ல இருக்கு, பேண்ட் வித்தர்ல இருக்கு. தென் கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர்ல இருக்கு ஓகேங்களா. அதுவும் பேண்ட் வித்ல இருக்கு. இது 2 காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து பேண்ட்ல இருக்கு ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 காலேஜஸ் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்ல ஓகேங்களா ஃபார்மசி கேட்டகரியில் இருக்கிறது சரிங்களா. இதுதான் அட் ப்ரெசென்ட் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ் வந்து இருக்கிறது. நீங்கள் ஓகேங்களா ஃபார்மசி ஜாயின் பண்ணுறதா இந்த காலேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த காலேஜஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணால் கான்வெர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.